கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு படிக்க தான் நம்ம சேனல் இருக்கு, ஈஸியாக படிக்கலாம். ஹலோ மை டியர்ஸ், இது உங்களுக்கான சேனல் ஈஸியாக படிக்கலாம். இன்னைக்கு 10th மேக்ஸில் ட்ரிக்னாமெட்ரியில் எக்ஸாம்பிள் 6.17 பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்க, காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா வந்து பீன்னு எடுக்க சொல்லியிருக்காங்க. சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டாவை கியூன்னு எடுக்க சொல்லியிருக்காங்க. தென் ப்ரூவ் தட் ஈக்குவல் டு 1ன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். என்ன ப்ரூவ் தட் சொல்லியிருக்காங்களோ அதோட எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் பாருங்க, பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர் பிளஸ் 3 இதை எடுத்து நம்ம 1ன்றதை ப்ரூவ் பண்ண போறோம். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க, pனா என்ன qனா என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதுதான். pனா என்னன்னு கொடுத்துருக்காங்க, cos ஸ்கொயர் தீட்டா பை sin தீட்டான்னு கொடுத்துருக்காங்களா. இங்க p ஸ்கொயர்னு இருக்கு ப்ரூவ் தட்ல, அப்ப இது p ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். q என்ன கொடுத்துருக்காங்க, sin ஸ்கொயர் தீட்டா பை cos தீட்டா, இது நமக்கு q. ப்ரூவ் தட்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் q ஸ்கொயர், அப்ப q ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். திரும்பவும் p ஸ்கொயர்னா என்ன, p ஸ்கொயர் என்ன கிவன்ல கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்க வேண்டியதுதான். இது p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர், q என்ன sin ஸ்கொயர் தீட்டா பை cos தீட்டாவோட ஸ்கொயர் பிளஸ் 3. ஓகேங்களா? இது நம்ம அப்படியே p என்ன q என்னன்றதை மட்டும் எழுதிட்டோம். இப்ப அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரும், காஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் காஸ் பவர் 4 தீட்டான்னு வருங்களா, பை சைன் தீட்டாவை ஸ்கொயர் பண்ணா சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். கரெக்டா? ஓகே, இப்போ இந்த பிராக்கெட் போட்டுக்கலாம். சைன் அதே மாதிரி சைன் ஸ்கொயர் ஸ்கொயர் சைன் பவர் 4 தீட்டான்னு வரும், பை காஸ் ஸ்கொயர் பண்ணா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். இங்க அதே மாதிரி cos ஸ்கொயர் ஸ்கொயர்னா cos பவர் 4 தீட்டா பை sin ஸ்கொயர் தீட்டா, ஸ்கொயர் பண்றோம் வேற ஒன்றும் இல்லை, பிளஸ் sin பவர் 4 தீட்டா பை cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் இந்த 3 அப்படியே இங்கே எழுதிக்கலாம். இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. cos பவர் 4 தீட்டானா என்ன, cos ஸ்கொயர் தீட்டா cos ஸ்கொயர் தீட்டான்னு மீனிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த cos ஸ்கொயர் தீட்டாவும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி சைன் ஸ்கொயர் தீட்டாவும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். இது மல்டிப்ளை டிவைட்ல இருக்கிறதுனால ஈஸியா கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ என்ன இருக்கு, காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கு. டினாமினேட்டர்ல ஒன்றும் இல்லை, எல்லாமே கேன்சல் பண்ணியாச்சு. இங்க பிளஸ் இருக்கு, நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இது நம்ம அப்படியே என்ன பண்ணலாம், அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது இங்க இது இங்க அது இங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாங்களா. அந்த பிளஸ் 3 மட்டும் அப்படியே இருக்கட்டும். காஸ் பவர் 4 தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா என்னவாகும், காஸ் பவர் 6 தீட்டான்னு ஆகும். அதாவது பவர்ஸ் வந்து ஆட் ஆகிடும். ரெண்டுமே காஸ் தீட்டா தான். 4 பிளஸ் 2 வந்து நமக்கு ஆட் ஆகிடும். 8ன்னு எழுதக்கூடாது, நீங்க பவர்ஸ் வந்து ஆட் ஆகும் மல்டிப்ளை பண்ணா. பிளஸ் சைன் ஸ்கொயர் சைன் பவர் 4னா சைன் 6 தீட்டான்னு வருங்களா, டிவைடட் பை என்ன இருக்கு, சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 3. அடுத்த ஸ்டெப்ல cos ஸ்கொயர் தீட்டா sin ஸ்கொயர் தீட்டா cos 6 தீட்டா பிளஸ் sin 6 தீட்டா பிளஸ் 3 ஓட இதை மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா sin ஸ்கொயர் தீட்டா cos ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். இப்போ எல்லாத்துக்குமான டினாமினேட்டர் sin ஸ்கொயர் தீட்டா cos ஸ்கொயர் தீட்டான்னு கிடைச்சிச்சு. இப்போ இந்த cos ஸ்கொயர் தீட்டா sin ஸ்கொயர் தீட்டாவும் sin ஸ்கொயர் தீட்டா cos ஸ்கொயர் தீட்டாவும் கேன்சல். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கு, cos பவர் 6 தீட்டா பிளஸ் sin பவர் 6 தீட்டா பிளஸ் 3 sin ஸ்கொயர் தீட்டா cos ஸ்கொயர் தீட்டான்றது மட்டும் நமக்கு இப்போ இங்க இருக்கு. இது என்ன பண்ணலாம்னா, இங்க 3 வந்திருக்குங்களா, 3னா என்ன, கியூப் ஃபார்ம்ல அப்ளை பண்ணலாம். கியூப் ஃபார்ம்ல என்ன, ஏ கியூப் பிளஸ் பி கியூப் ஃபார்ம்ல நம்ம எடுத்துக்கலாங்களா. அப்ப என்ன பண்ணலாம், இத மேல நமக்கு கியூப் வரா மாதிரி வச்சுக்கணும். காஸ் ஸ்கொயர் தீட்டா மேல கியூப் வச்சுக்கலாங்களா, பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வச்சு மேல 3ன்னு வச்சுக்கலாம், பிளஸ் 3 இது அப்படியே இருக்கும் நமக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதை பாருங்க, இது உள்ள இருக்கிறது ஏ கியூப் பிளஸ் இது உள்ள இருக்கிறது பி கியூப். ஃபார்முலா என்ன நமக்கு, ஏ கியூப் பிளஸ் பி கியூப் என்ன, ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் மைனஸ் 3ab a plus b. இது நமக்கு ஃபார்முலா. கரெக்ட்டுங்களா? இந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு பதிலாக அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம்.
a plus b whole cube இதுக்குள்ள இருக்கிறது ஏன்னு சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் a என்ன cos square theta plus b என்ன sin square theta whole cube னு கொடுத்திருக்காங்க. இப்போ a plus b whole cube எழுதியாச்சு minus 3 ab a னா என்ன cos square theta b னா sin square theta. திரும்ப பிராக்கெட்ல a plus b ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணிக்கலாம் cos square theta plus sin square theta. இந்த ரிமைனிங் நம்ம அப்படியே வச்சோன்னீங்களா அதை இப்போ நம்ம எழுதிக்கலாம் 3 sin square theta cos square theta. இப்போ பாருங்க cos square theta plus sin square theta ஒரு ஐடென்டிட்டி இருக்குல்லையே நமக்கு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும் 1 ன்னு கிடைக்கும். அப்போ இதுக்கு பதிலா என்னன்னு எழுதிக்கலாம் 1 cube னு எழுதிக்கலாம் minus 3 cos square theta sin square theta. இங்கேயும் பிளஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்போ ஐடென்டிட்டி என்ன நமக்கு 1 ன்னு கிடைக்கும் plus 3 sin square theta cos square theta. இப்போ 1 cube னா 1 தான் minus 3 cos square theta sin square theta into 1 ன்னு அப்படியே எழுதிக்கலாம் plus 3 sin square theta cos square theta. ஓகேங்களா? இப்போ minus 3 cos square theta sin square thetaவும் plus 3யும் கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் நமக்கு இந்த 1 மட்டும் தான் இருக்கு 1. ஸோ 1 தான் நமக்கு ப்ரூவ் பண்ணணும். hence it is proved. இதுல ஒரே ஒரு அல்ஜிபிரிக் ஃபார்முலா யூஸ் பண்றோம். என்னன்னு பாத்தீங்கன்னா a plus b whole cube ஃபார்முலா. இதுக்கு மட்டும் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு இந்த ரிமைனிங் எடுத்து நம்ம அப்படியே சால்வ் பண்ணிட்டு வரோம். இந்த சம் உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.